அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால், மந்திரங்களிலேயே மிகவும் மேலான மந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம். காயத்ரி மந்திரத்தை தாய் மந்திரம், குரு மந்திரம் என்றும் சொல்வார்கள். அனைத்து மந்திரங்களிலும் இந்த மந்திரம் மிகவும் மேலானது. எனவேதான் கிருஷ்ண பகவான் இந்த பகவத்கீதையில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது காயத்ரி மந்திரங்களில் நாம் காயத்ரி என்று சொல்லப்படுகின்றது. இந்த மந்திரம் ஜபிப்பவர்களுக்கு ஆகர்ஷண சக்தியை அதிகரித்து அவர்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இந்த மந்திரம் காலை, மதியம், சந்தியா காலம் என்று சொல்லப்படுகின்ற மாலை நேரங்களில் ஒரு நாளைக்கு 3 தடவை நாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். ஆரம்பத்தில் 27 முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். அடுத்தடுத்து போக போக நாம் மந்திர ஜப எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளலாம். 48 முறை, அதற்கு பின் 108 முறை என்று கூட்டிக்கொண்டே செல்லலாம். இந்த மந்திரம் ஜெபிப்பவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அனைத்து மன நிம்மதி, ஆரோக்கியம், ஆற்றல், அறிவு ஆகியவை அதிகரிக்கும் என்பது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த மந்திரம் யாரால் படைக்கப்பட்டது என்றால், மகரிஷி விஸ்வாமித்திரர் அவர்களால் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வாமித்திரர் அவர்கள்தான் இந்த மந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த மந்திரத்தின் பொருள் முதலில் இந்த மந்திரம் என்னவென்று பார்ப்போம். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், பூர் புவ சுவ என்ற 3 லோகங்களையும் படைத்த சக்தியாகிய கடவுளை, சக்தியாகிய ஒளியை நாங்கள் தியானிக்கின்றோம். சக்தியாகிய ஒளியை நாங்கள் தியானிக்கின்றோம். அந்த பரம்பொருள் எங்களது அறிவை மேம்படுத்தட்டும். அந்த பரம்பொருள் எங்களது அறிவை மேம்படுத்தட்டும். ஒளி பொருந்திய பரம்பொருள் எங்களது அறிவை மேம்படுத்தட்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். இந்த மந்திரத்தை விஸ்வாமித்திரர் எவ்வாறு பெற்றார் என்றால், ஒரு முறை அதற்கு ஒரு கதை உண்டு. விஸ்வாமித்திரருக்கு எவ்வாறு இந்த மந்திரம் கிடைத்தது என்பதற்கு, விஸ்வாமித்திரர் ஒரு முறை போருக்கு தன்னுடைய படை வீரர்களை 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் அழைத்து கொண்டு போரில் ஜெயித்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் திரும்ப வந்து கொண்டிருக்கும் பொழுது வசிஷ்ட முனிவரை அவர் சந்தித்து ஆசி பெற நினைத்தார். அவ்வாறு அவர் வசிஷ்ட முனிவரை சந்திக்க சென்ற பொழுது வசிஷ்ட முனிவரும் அங்கு இருந்து அவரை ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதித்துவிட்டு வசிஷ்ட முனிவரிடமிருந்து விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவர் கிளம்ப எத்தனித்தார். அப்பொழுது வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை, இருங்கள், அனைவரும் உணவு அறிந்துவிட்டு செல்லலாம் என்றார். வந்திருப்பதோ 1000க்கும் மேற்பட்டோர். இத்தனை பேருக்கு இவரால் எப்படி இப்பொழுது உணவளிக்க முடியும் என்று யோசித்த விஸ்வாமித்திரர், இல்லை, நாங்கள் புறப்படுகின்றோம் என்று சொல்ல, இல்லை இருங்கள், உணவருந்தி விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று சொன்ன வசிஷ்டர் தான் வைத்திருந்த ஒரு காமதேனுவாகிய பசுவின் காதில் ஏதோ சொல்ல, அவர் சொன்ன அடுத்த சில நிமிடங்களிலேயே பெரிய பெரிய பாத்திரங்களில் வகை வகையான பதார்த்தங்கள் உணவாக வந்து அங்கு சேர்ந்தது. அதை அனைவரும் உண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் விஸ்வாமித்திரருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. இவ்வளவு குறுகிய நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட
மேற்பட்டவர்களுக்கு உணவை பரிமாற இந்த வசிஷ்ட முனிவரால் எப்படி முடிந்தது, எப்படி இந்த உணவு வந்தது என்று அவரிடமேவும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரிடமே ஆச்சரியமாக கேட்டார். அப்பொழுது வசிஷ்ட முனிவர் சொன்னார், இந்த பசு என்னிடமுள்ள காமதேனு என்ற இந்த பசு மிகவும் ஒரு அதிசய பசுவாகும். அதனிடம் ஒரு விஷயத்தை நாம் சொன்னால் அது உடனடியாக நடக்கும் என்று கூற விஸ்வாமித்திரருக்கு அந்த காமதேனுவை தான் பெற்று செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. உடனே அவர், இந்த பசுவை எனக்கு அழியுங்கள் வசிஷ்ட முனிவரே என்று விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை கேட்க வசிஷ்டர் அதை தர மறுத்துவிட்டார். இது அதிசய பசு, தெய்வ அருள் நிறைந்த பசு, இது இங்குதான் இருக்க வேண்டும், இதை உங்களுக்கு தர முடியாது என்று மறுத்துவிட்டார். விஸ்வாமித்திரரோ, நீங்கள் என்ன விலை கேட்டாலும் அதற்கு நான் தருகிறேன், எவ்வளவு பணம் வேண்டும் கேளுங்கள் என்று விலை பேசினார். அதற்கு வசிஷ்ட முனிவர் மிகவும் ஆணித்தரமாக தர முடியாது என்று மறுத்துவிட்டார். அவர் அவ்வாறு மறுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத விஸ்வாமித்திரர் தன்னுடைய படை வீரர்களை அழைத்து அந்த பசுவை இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். படை வீரர்கள் பசுவை தொட முயற்சித்த பொழுது பசு விஸ்வாமித்திரரின் பின் வசிஷ்ட முனிவரின் பின் சென்று ஒளிந்து கொண்டது. அப்பொழுது வசிஷ்டர் சொன்னார், யாரும் அந்த பசுவை தொடாதீர்கள், இந்த பசுவை தொடக்கூடாது என்று உத்தரவிட்டார். அவருடைய உத்தரவை மீறி அவர்கள் மறுபடியும் தொட முயற்சித்ததால் உடனே வசிஷ்ட முனிவர் தன்னிடமுள்ள பிரமதண்டம் என்ற ஒரு குச்சியை அந்த படைவீரர்களை நோக்கி நீட்டினார். உடனே அனைத்து ஆயிரக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் அனைவரும் அந்த வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை விட்டு உடனே அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதற்கடுத்து விஸ்வாமித்திரர் தன்னுடைய படை வீரர்களை வசிஷ்ட முனிவர் இவ்வாறு செய்துவிட்டார் என்று நினைத்து அவரும் பசுவை தொட ஆரம்பித்தார். உடனே வசிஷ்ட முனிவரும் தன்னுடைய பிரம்ம தண்டத்தை எடுத்து அவரை நோக்கி நீட்டினார். அவ்வாறு நீட்டிய பொழுது விஸ்வாமித்திரரும் தூக்கி எறியப்பட்டார். இவ்வாறு சில நாட்கள் உடனே அனைவரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரருக்கு என்ன தோன்றியது என்றால், எது இவரை வசிஷ்ட முனிவருடைய மனோபலம்தானே இவ்வளவு ஆற்றலை அவருக்கு கிடைத்துள்ளது. ஒரு கண் பார்வையிலேயும் 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை அவர் ஆசிரமத்தை வெளியே விரட்டிவிட்டு வெளியேற்றி விட்டாரே, இந்த மனோபலம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் ஆசைப்பட்டார். அவ்வாறு ஆசைப்பட்ட விஸ்வாமித்திரர் அரசு ஆளும் பொறுப்பை தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டில் சென்று தவம் புரிய ஆரம்பித்தார். கடும் தவம் இருந்து நம்முடைய மனோபலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தார். அவர் அவ்வாறு தவம் இருந்த பொழுது அவருடைய தவத்தை கலைக்கும் வகையில் மேனகை என்ற ஒரு அழகி அவரின் தவத்தை குலைத்தாள். அவர் அந்த மேனகை என்ற அவளின் அழகில், அந்த மோகினியின் அழகில் மயங்கி சிறிது காலம் அந்த அழகியோடையே வாழ்ந்தார். அதற்கு பின்னர் மறுபடியும் அதை வெறுத்துவிட்டு அடுத்தும் தன்னுடைய தவம் குலைந்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டு மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பித்தார். இவ்வாறு அவர் மிகுந்த கடுந்தவம் புரிந்துவிட்டு எப்படியாவது கடுந்தவம் புரிந்த அவருக்கு ஒரு நல்ல இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தவத்தின் வலிமையால், விஸ்வாமித்திரனுடைய தவ வலிமையால் பிரம்மா அவர் முன் தோன்றினார். பிரம்மன் அவர் முன் தோன்றி, உம்முடைய தவ வலிமையை நான் மெச்சினேன், உங்களுக்கு மகரிஷி என்ற பட்டத்தை அளிக்கிறேன் என்று கூறினார். அதற்கு விஸ்வாமித்திரர், மகரிஷி என்று எனக்கு பட்டம் வேண்டாம், எனக்கு பிரம்மரிஷி என்ற பட்டத்தை கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த பிரம்மா கடவுள் என்ன சொன்னார் என்றால், பிரம்மரிஷி என்ற பட்டத்தை வசிஷ்ட முனிவர் தான் கொடுக்க வேண்டும் என்று கூறி சென்று விட்டார். உடனே விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை நோக்கி மறுபடியும் செல்ல ஆரம்பித்தார். அவரை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது
வசிஷ்ட முனிவரும் அருந்ததியும் விஸ்வாமித்திரரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வசிஷ்ட முனிவர், விஸ்வாமித்திரர் மிகவும் நல்லவர், ஆனால் ஏதோ ஒரு கோபத்தினால் அவருடைய செய்கையினால் அவர் மீது நாம் கோபம் கொள்ளும்படி ஆகிவிட்டது. மற்றபடி அந்த விஸ்வாமித்திரர் மிகவும் நல்ல ஒரு தவ வலிமை கொண்டவர் என்று கூறிக்கொண்டிருந்தார் அருந்ததியிடம். அதை கேட்ட விஸ்வாமித்திரரும் மனம் மாறி வசிஷ்ட முனிவரை வணங்கினார். வசிஷ்ட முனிவரை வணங்கி அவருடைய காலில் விழப்போனார். அவருடைய காலில் விழுந்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவரின் காலில் விழுந்தார். அப்பொழுது விஸ்வாமித்திரரின் சிரசு வசிஷ்ட முனிவரின் காலில் பட்டவுடன் விஸ்வாமித்திரர் தன்னுடைய உடலில் ஒரு மின்னல் பாய்ந்ததை போன்ற ஒரு உணர்வை பெற்றார். அப்பொழுது அவருடைய இதயத்திலிருந்து ஒரு ஒலி கேட்டது. அவருடைய இதயத்தில் ஒலி கேட்டது. அந்த ஒளிதான், அந்த மந்திரம்தான், ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ ந பிரசோதயாத். உடனே அந்த விஸ்வாமித்திரர் இதயத்தில் கேட்ட இந்த ஒளியை கேட்டு விஸ்வாமித்திரர் உடனே சமாதி நிலையை அடைந்து விட்ட அவருக்கு நம்முடைய வசிஷ்ட முனிவர் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் கொடுத்தார். அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் அந்த மந்திரத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். காயத்ரி மந்திரத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி, யார் ஒருவர் இந்த மந்திரத்தை ஜெபிக்கின்றார்களோ அவர்களின் ஆயுள் அதிகரிக்கும் என்று சொன்னார். உண்மையான ஆகர்ஷண சக்தி, உண்மையான முறையில் உண்மையான பக்தியோடு இந்த மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகரித்து, அவர்கள் உடலில் பிராண சக்தி அதிகரித்து, அவர்களின் ஆயுள் அதிகரிக்கும் என்று விஸ்வாமித்திரர் இந்த உலகிற்கு இந்த மந்திரத்தை விட்டு கொண்டிருந்தார். அந்த மந்திரம்தான் காயத்ரி மந்திரமாகும். இந்த மந்திரம் மொத்தம் 24 அட்சரங்களை உடையது. காயத்ரி தேவி 5 முகங்களுடன் 10 கைகளுடன் அங்குச பாசம்